பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் தினந்தோறும் நம்மோடு பேசி அழகாய் வழி நடத்துகிறவர். இன்றைக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுமா? ஏசாயா 54வது அதிகாரம் வசனத்தில் சொல்லுகிறார், இமை பொழுது உன்னை கைவிட்டேன், என்னுடைய நித்திய கிருபையின்படி உனக்கு இறங்குவேன். உங்களை பார்த்தேன் சொல்றாரு. ஆண்டவர் கைவிட்டு விட்டாரோ மறந்து விட்டாரோ அப்படின்னு நினைக்கிற சூழ்நிலையில் இருக்கிறீங்கல்ல. சில சமயம் ஆண்டவர் கைவிட்ட மாதிரி தெரியும். ஆண்டவர் கைவிடுவாராம் ஒரு இமை பொழுது. அப்படி கண்ணை இமைச்சு பாருங்க, அது எவ்வளவு நேரம் ஆகும், அவ்வளவுதான் அவர் கைவிடுவார். நித்திய கிருபையின்படி உங்களுக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்றார். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். உங்க மேல இரக்கம் வச்சதுனாலதான் என் மகனே என் மகளே உனக்கு இறங்குவேன் என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அதெல்லாம் இருக்கட்டும், இது என்னது புதுசா ஒரு இடம்லாம் காமிக்கிறீங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? தேவனுடைய பண்டக சாலை அப்படின்னு ஒரு இடம் இங்க இருக்கிறது இல்ல. எங்க கேட்ட மாதிரி இருக்கேன்னா பைபிள் இருக்குல்ல. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவாலயத்துல தேவனுடைய பண்டசாலைன்னு ஒன்று வச்சிருப்பாங்களாம். அப்போ ஜனங்கள் தானியங்கள் பொருட்களை கொண்டு அதுல வச்சு ஆசாரியர்கள் லேவியர்கள் அவங்களுக்கெல்லாம் பயன்படுத்த கொடுக்கப்படும். என்ன மாதிரி இப்போ ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பண்டக சாலையை அமைத்து ஜனங்கள் பொருட்களை எல்லாம் தேவனுக்கு என்று கொடுக்க ஒரு வழி உண்டாக்கி வை. எதுக்குன்னு சொன்னா, நம்ம கேம்பஸுக்கு தினந்தோறும் நிறைய ஏழை மக்கள் இவங்ககிட்ட போனா நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்லி வர்றாங்க. கிறிஸ்தவர் அல்லாதவங்க, அது விதவைகள், திக்கற்ற பிள்ளைகள், நிறைய பேர் பலவிதமான தேவைகளோடு வருவாங்க. சிலருக்கு அரிசி தேவை இருக்கும், சிலருக்கு எண்ணெய் தேவை இருக்கும், சிலருக்கு குழந்தைகளுக்கு ட்ரெஸ் தேவை இருக்கும். அப்படி தினந்தோறும் வருவாங்க. அப்ப யோசித்து உழவு மக்கள் தேவையோடு வர்றாங்களே, என்ன செய்யலாம்? அப்ப ஆண்டவர் சொன்னார், நீங்க மட்டும் செய்தா போதாது, ஜனங்களுக்கு இங்க என் ஆசீர்வாதத்தை பெறாங்கல்ல, அந்த மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த தேவனுடைய பண்டசாலைன்னு ஒண்ணு இப்ப சமீபத்துல இந்த வருஷத்துல அமைச்சிருக்கிறோம். இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கி, உங்களுக்கு என்ன பொருள் வாங்கி கொடுக்க விரும்புறீங்களோ அதை பொருளா கொண்டு இங்க படைக்கலாம். சிலர் அரிசி கொண்டு வருவாங்க, எண்ணெய் கொண்டு வருவாங்க, சோப்பு கொண்டு வருவாங்க, பேஸ்ட் கொண்டு வருவாங்க, ட்ரெஸ், குழந்தைகள் ட்ரெஸ். எது செகண்ட் ஹேண்டே கிடையாது. செகண்ட் ஹேண்ட் இங்க வாங்க மாட்டோம், எல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்டு தான் கொண்டு இங்க படைப்பாங்க. அதாவது இங்க வச்சிருவாங்க, இதுல வச்சிருவாங்க. இதை எடுத்து இங்கே நாங்கள் ஒரு இடம் வச்சிருக்கிறோம், ஏழைகளுக்கு உதவி செய்கிற இடம், ஹெல்பிங் சென்டர். அங்கே கொண்டு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருவோம். அப்போ இந்த ஏழைகள் வருவாங்களோ, அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறாரு, உங்க மேல கரிசனையா இருக்காரு, உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ நாங்கள் தரோன்னு சொல்லி அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவது. அதனால நிறைய ஏழைகள் இங்கே இந்த உதவி செய்கிற மையத்துக்கு இந்த உதவிகளை பெற்றுக்கொண்டு போறாங்க. அதை பார்த்து யார் சந்தோஷப்படுவா? ஏசப்பா சந்தோஷப்படுறாங்க இல்ல. ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். நீங்க ஏழைகளுக்கு இறக்கம் பண்ணா ஆண்டவர் உங்களுக்கு இறக்கம் செய்வாராம். நித்திய கிருபையின்படி உனக்கு இறங்குவேன் அப்படின்னு சொல்றாருல. நீங்க மற்றவங்களுக்கு இறக்கம் காமிச்சாதான் ஆண்டவர் உங்களுக்கு இறக்கம் காமிப்பாரு. அதனால நானும் அப்பப்போ பொருளா வாங்கி கொண்டு இதுல கொடுப்பேன். அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த கேம்பஸ்க்கு வரக்கூடிய ஏழை மக்கள் அதை பெற்றுக்கொண்டு போகும்போது எவ்வளவு சந்தோஷமா போவாங்க தெரியுமா? சின்ன பிள்ளைகள் கூட அதை பார்த்து இயேசுடைய உள்ள மகிழ்ச்சி அடையும். அதுக்கு தான் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய தேவனுடைய கூடாரத்தின் ஒரு பகுதியிலே தான் இது அமைக்கப்பட்டு இருக்கிறது. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எப்பவுமே மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறவங்களா இருக்கணும், மற்றவங்களுக்கு இரக்கம் காண்பிக்கிறவங்களா இருக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு நித்திய கிருபையின்படி இறங்குவார். அவர் இரக்கம் செய்துட்டாலே போதும், நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடந்து விடும். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். அதனால சொந்து போகாதங்க. ஆண்டவர் கைவிட்டுட்டாரோ நீ கலங்காதங்க. அவர் பாருங்களேன், எங்கேயோ இருக்கிற ஏழை மக்களை குறித்து இவ்வளவு கரிசனையோடு இந்த திட்டத்தை தருகிறார் என்றால், அவரை நம்புகிற ஜெபிக்கிறவங்க மேல எவ்வளவு கரிசனையா இருப்பாரு. அப்புறம் எப்படி உங்களை கைவிடுவார்? சும்மா இமை பொழுது கைவிட்ட மாதிரி தெரியும். அந்த ஆண்டவர் சொல்லுவார், என் கை உன் பக்கத்துல தான் இருக்குது, கையை கூட நான் அவனை தாங்கி நடத்துகிறேன்னு சொல்லி. பயப்படாதங்க. ஆண்டவரே, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, என் மேல இரக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்துல வந்துடும். ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர், என்னை கைவிட மாட்டீங்கப்பா, இமை பொழுது என்னை கைவிட்டீங்க, ஆனா என் மேல இரக்கமா இருக்கிறீங்களே, எனக்கு இறங்குகிற உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.